பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நல்ல ஓய்வு நாளின் கால வேளையிலும் நம்முடைய இல்லங்களிலே நாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 66 முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆம், இந்த நல்ல நாள் கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கிடவோம். கடந்த வாரங்கள் முழுவதிலும் தெய்வனாகிய கர்த்தர் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய எல்லாரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்தின ஆண்டவர் இந்த நாளிலும் நம் சபையாய் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இல்லங்களிலே நாம் கூடி வந்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிய வந்திருக்கிற நம்மை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆமென். முதல் துதி பாடலாக துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதியின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. துதியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனை துதியோடு கூட பாடி அவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றி
சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். மட்டுமாய் நம்மை கொண்டு வந்த ஆண்டவர் மேலும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறவங்க. பாடல் தாளிலே 2வது பாடலாக தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி. ஆமென். நம் யாருக்கும் தெரிந்த பாடல். ஆமென். நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளிலே 2வது பாடலை ஆமென் நாம் சேர்ந்து நாம் கர்த்தரை பாடி மைமைப்படுத்தலாம். தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல ஆற்றுகிறவர், அவரை போல இந்த உலகில் ஒருவரும் இல்லை. நம்மை நேசித்திட, நம்மை நடத்திட, நம்மை காத்திட, நமக்கு உதவிட, நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறவராக நடத்துகிறவராக தந்தையை போல தாயை போல தேற்றுகிற இந்த நல்ல ஆண்டவரை சேர்ந்து பாடி அவரை துதிக்கலாமா? ஜீசஸ். தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே என்னேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிச்சென்னை நினைப்பவரே.
விழிமணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு போதுமானவராய் காணப்படுகிறார். ஆமென். மூன்றாவது பாடலாக, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாகவும் வெளியேற பெற்ற சொத்தாகவும் நம்மை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட காணப்படுகிறார். அவரை நம்பி
அவரையே சார்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சொந்தமாய் இருக்கிறார். அவர் நமக்கு சொத்தாய் இருக்கிறார். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஜீசஸ். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்ல. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றி யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன். நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். நான் திகைத்துப் போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன். ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினால் நான் பிழைத்து விட்டேன். ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே
இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கைதனில் நீரை போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை வீட்டிட மாட்டேன் என்கிற நல்ல கருத்துள்ள பாடலை சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரை போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தேன். பூரண அழகுள்ளவர், பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் சோதித்தால். பூரண அழகுள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தீனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தீனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர், பூவிலந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர், பூவிலந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். ஆமென். ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தெய்வ பிள்ளைகள், ஹல்லேலூயா. அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, உபகாரங்களுக்காக கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெப சிந்தையோடு கூட, துதி சிந்தையோடு கூட, ஒரு மனதோடு, ஒரே சிந்தையோடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஆமென், முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் துதிக்கு பாத்திரர், துதியிலே வாசம் பண்ணுகிறவர், ஆராதனையிலே பிரியப்படுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நமத்திலே அவர் காணப்படுகிறார், நமத்திலே அவர் உலாவுகிறவராய் இருக்கிறார், நமத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், நமத்திலே எழுந்தருளுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு நாம் ஆராதனை செய்யும் பொழுது, அவரை நாம் உயர்த்தும் பொழுது, அவரை நாம் புகழ்ந்து பாடும் பொழுது நிச்சயமாகவே ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனைங்கிற பாடலை சேர்ந்து பாடி ஆமென், பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஓ, உமக்கு நன்றி. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க சத்தமா. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. எல்லா இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை. சத்தமா சொல்லுங்க. உமக்கே ஆராதனை. அப்பாவுக்கு ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீ, பாதுகாத்து பலப்படுத்துகிறீ. பக்கம் நின்று வலுவூட்டுகிறீ, பாதுகாத்து பலப்படுத்துகிறீ. தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். உமக்கே, உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை. அப்பா பார்த்து சொல்லுங்க. உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சுளை
எதுவும் என்னை தொடுவதில்லை. எரிகின்ற அக்கினிச்சுளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி. உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. சகலத்தையும் செய்ய வல்லவா, அனைத்தையும் செய்து முடிப்பா. ஓ, சகலத்தை செய்ய வல்லவா, அனைத்தையும் செய்து முடிப்பா. உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் அபிஷேகம், உம்முடைய மகிமையின் அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக நன்றி. எங்களை நிரப்புங்கப்பா, எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தால் எங்கள் நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை. ஓ காட், உமக்கு ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சுளை எதுவும் என்னை தொடுவதில்லை. எரிகின்ற அக்கினி சுளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி. ஆமென். ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவி. உமக்கே உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை. சத்தமா துதிங்க. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. உமக்கே உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை. ராஜா உமக்கே, உமக்கே துதி, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் மகிமை, உமக்கே. ஓ உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உமக்கே சகல மகிமை, உமக்கே சகல புகழ், உமக்கே உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Thank you Jesus. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எவ்வளவு நல்ல ஆண்டவர்,
இவ்வளவு போராட்டங்கள் இந்த வருடங்களை நம்ம சந்திச்சோம். கடந்த ஒரு சில மாதங்களாக அநேக உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள். யாரிடத்தில் சொல்லுவேன்? என் தேவைகளை நான் யாரிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி நீ நினைக்கலாம். உன்னை உண்டாக்கினேன் ஆண்டவர் உன்னை நடத்தாமல் இருப்பாரா? உன்னை உருவாக்கின ஆண்டவர் உன்னை போஷிக்காமல் இருப்பாரா? ஓ, உன்னை உண்டு பண்ணினேன் ஆண்டவர். உலக தோற்றத்திற்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்ட என் ஆண்டவர் உன்னை நடத்த நல்லவராக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவைகளாக இருக்கிற உங்களுக்கு, ஆமை, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதுமாய் இருக்கிறார். உலகத்தில் அநேக காரியங்களை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆமீன். அநேக நேரங்களில் நம்ம தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை அறிந்த ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட காணப்படுகிறார். ஒரு கமிட்மெண்ட் எடுப்போம். அன்னைக்கு, ஆண்டவரை நீங்கள் போதும் ஆண்டவர். அநேக நேரங்களில் என்னிடத்தில் இல்லாததை குறித்து நான் நினைத்து புலம்பினது உண்டு. ஆனால் என்னிடத்தில் இருக்கிற உம்முடைய அன்பும் உம்முடைய சொத்தும், நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவர். இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், உலகத்தில் உள்ளவைகள் வேண்டாம், உலகத்தின் ஆசைகள் வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா நீர் எங்களுக்கு போது ராஜா. நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன், உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் உயர்த்துவேன் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்கப்பா, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். அப்படியே உயர்த்துவோமா? ஆராதிப்பேன் இயேசுவே. இயேசுவே உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன் அப்பா. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. உள்ளது நாளிலிருந்து நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. Let's sing together. பின்தொடர்வேன் அப்பா, பின்தொடர்வேன், பின்தொடர்வேன்
அப்பா பார்த்து சொல்லுங்க. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன், 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 நேசிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. அப்பா, எவ்வளவு கஷ்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் உம்முடைய பின்பற்றுவதிலும் உம்மிலே நம்பிக்கை இருப்பதிலும் கடுகளவு கூட நாங்கள் குறைந்து போகாதபடி எங்களை நடத்துங்கப்பா. எங்களுடைய ஜீவனுள்ள நாள் மட்டும் ஆண்டவரே நாங்கள் உம்மை பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றையும் நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நேசிக்க வெறும் பாடலாக மாத்திரமல்ல ராஜா, ஆண்டவரே ஏதோ வார்த்தைகளால் மாத்திரமல்ல, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் புகழ்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையில் நீர் பிரியப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் தொடர்ந்து பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மீதமுள்ள நேரங்களில் சங்கீத வசனத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையோடும் எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம், எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் பிறரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆராதனையும் ஆண்டவரை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 118 சங்கீதம், சாம் நம்பர் 118. 118 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன்.
வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று கல்லின தள்ளே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தெய்வனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கடைசி வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த நல்ல சங்கீதத்தை தந்ததற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தர போதுமானவராய் காணப்படுகிறார். பொதுவாக இந்தியா முழுவதிலும் காணப்படுகிற இந்த கொரோனா நோய் முற்றிலும் அழிக்கப்படவும் தேசத்தை கர்த்தர் பாதுகாக்க நாம் ஜெபிப்போம். தேசம் முழுவதிலும் காணப்படுகிற இந்த கொரோனா நோயின் மூலமாக காணப்படுகிற அநேக சூழ்நிலைகளை தேவன் தாமே மாற்றும்படியாக, தேவன் தாமே இந்த வைரஸை அழிக்கும்படியாக, தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து இந்திய தேசத்தின் மேல் கர்த்தர் மனம் இறங்கும்படியாகவும், பிசாசின் கிரியைகளை கர்த்தர் முற்றிலுமாக அழிக்கும்படியாக, கர்த்தருடைய மகிமை தேசத்திலே கடந்து வரும்படியாக, தேசத்திலே ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கும்படியாக மனதுருகுகிற கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தில் அவர் இரக்கம் காண்பிக்கும்படியாக பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து தேவனாகிய கர்த்தர் தாமே அவருடைய மகா இரக்கத்தை தேசத்திலே ஆண்டவர் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். அடுத்தபடியாக தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடுகிற நாவாக, இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடும்படியாக தேவனாகிய கர்த்தர் தாமே தேசத்தை ஆண்டவர் தாமே ரட்சிக்கும்படியாக, எல்லா ஜனங்களும் இயேசுவை மாத்திரம் ஆராதிக்கும்படியாக, மெய்யான தேவனை அறிந்து கொள்வதற்கு மனக்கண்களையும் அகக்கண்களையும் கர்த்தர் தாமே திறக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நீதியாய் ஆட்சி செய்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக சாத்தான் குளத்திலே நடந்ததான அந்த சம்பவம், பிரதர் பெனிக்ஸ் அவருடைய தகப்பனார் 2 பேரும் அவர்கள் மரித்து போனார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் கர்த்தருடைய கிருபையும் அந்த குடும்பத்திலே கர்த்தர் கொடுக்கும்படியாக, இப்படிப்பட்ட அராஜகங்களை ஆண்டவர் தாமே நீக்கி போடும்படியாக, நல்ல ஒரு நீதி அந்த குடும்பத்திற்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே மாபெரும் ஆறுதலை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அதைத் தொடர்ந்து தேசத்தில் காணப்படுகிற எல்லா தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்காக, பணிபுரிகிறவர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, இன்னுமாக போலீஸ்காரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். செவிலியர்களுக்காக ஜெபிப்போம். எல்லா அரசாங்கத்திற்காக ஜெபிப்போம். இந்த மருத்துவ சேவையில் பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாக, தேவனாகிய கர்த்தர் நம்மையும் காத்துக்கொள்ளும்படியாக நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம். டேடி மம்மிக்காக ஜெபிப்போம். திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். வேலை வாய்ப்பின்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக, தட்டுப்பாடோடு குறைவுகளோடு இருக்கிறவனுடைய தேவைகளை கர்த்தர் இந்த நாட்களில் சந்திக்கும்படியாக நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் அவர் பதில் கொடுத்து, அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து, நம் ஜெபித்த எல்லா காரியங்களுக்கும் அவர் தாமே காரியங்களை வாய்க்க பண்ண போகிறவராய் இருக்கிறதற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெப குறிப்புகளையும் ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவாராக. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் மிக முக்கியமான நேரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை பாடி நாம் ஆராதித்தோம், பல குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வசனம் என்பது தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். நம்முடைய வேத புத்தகத்தை நம் கையில் எடுத்துக்கொண்டு பயபக்தியோடு கூட நம் இருக்கிற வீட்டில் நாம் நம்முடைய இதயத்தை திறந்து ஜெபசிந்தையோடும் பயபக்தியோடும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்போம். நம்ம மத்தியிலே நம்முடைய போதக பாஸ்டர் ராய் கே ஜான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை பயபக்தியோடு கூட கேட்போம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பேசுவாராக. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. ஹல்லேலூயா. Greetings to you in the matchless name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். It is indeed a great opportunity and a privilege to share the word of God to all our believers and the men of God sitting at home. வீடுகளிலே காணப்படுகிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் எண்ணுகிறேன். We have a difficult time and we have a very tough experience in our personal life that we have never undergone anywhere before. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் வந்ததில்லை. அதுபோல உள்ள கஷ்டங்களான ஒரு நேரத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். Fear, and people are fearful and running away and they don't know what to do. Many men, they lost their job, they have no income. இப்படியாக பயம் ஜனங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. அநேக பேர் வேலை இழந்தவர்களாக வருமானம் இன்றி இப்படி மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். We see people suffering and the struggle that they undergo because of this pandemic. இப்படிப்பட்டதான் இந்த கொள்ள நோய் நிமித்தமாக ஜனங்கள் படுகிற வேதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நம் அனுதின வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். But the word is there for you today morning, in this Sunday morning. My dear people of God, don't be afraid of. God is with you. இப்பொழுது இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், எதை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். It is not the time you to run away from this pandemic, but you have to face this pandemic with courage and the wisdom that God has given to you. இந்த ஒரு பயமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே பயந்து ஓடுவதை தவிர்த்துவிட்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தைரியத்தோடும் பயத்தோடும் கம்பீரத்தோடும் காணப்படுவோம். One thing I have to tell you, the mystery of what is happening right now, we shall overcome. இப்பொழுது காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நான் ஒன்றை சொல்லுகிறேன், நாம் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க போகிறோம். Yes, victory is ours. ஜெயம் நம்முடையதாய் இருக்கிறது. Yes, victory is ours. வெற்றி நமக்குரியதாய் இருக்கிறது. Let us face this challenge, fearful atmosphere, this pandemic situation, when many they lost their life and struggling, the whole economy is in the doldrums. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சொந்தங்களை இழந்து போயிருக்கிறார்கள். அநேகருடைய தேவைகள் அநேக பற்றாக்குறையோடு கூட காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே தேவனிடத்திலே நாம் காணந்து வருவோம். Let us exercise the standard of faith when you have this fearful situation. இந்த பயம் நிறைந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தின் காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிப்போம். Today there is a word for you in this morning. The book of Acts chapter 3 verse 6. இந்த காலை வேளையிலே உங்களுக்காக நான் சொல்ல போகிற தேவனுடைய வசனமானது அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. Then Peter said, silver and gold do not have, but what I do have, I give you in the name of Jesus Christ of Nazareth. Rise up and walk. This is a very special passage, and this passage for the congregation. இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதி நம் அனைவருக்கும் ரோச்சனம் உள்ளதாக காணப்படும். You know the story as what has happened in this passage when you read the book of Acts chapter 3. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். A lame man healed. ஒரு நடக்க முடியாத ஒரு நபர் அவர் குணமடைந்தார். When the book of Acts we read, we could see the indwelling of the power of the Holy Spirit. பரிசுத்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவரை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. In our main ministry and in our life, we have to dwell in the Spirit to exercise our faith. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் காணப்படும் பொழுது அந்த விசுவாசத்தை நாம் செயல்படுத்த முடிகிறதா இருக்கிறது. A great transformation of a person molding in character and the proceedings. இங்கே இந்த நபருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மறுரூபத்தையும் ஒரு உருவாக்கப்பட்ட விதத்தையும் இங்கே பார்க்க முடிகிறது. So many responsibilities we have in this life and ministry. We have to perform as a fence. We have to make a fence to have a separation from that. இந்த நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதுகாப்பை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். I want to tell you so many responsibilities, very difficult task if you need a transformation. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகளிலே நம்ம மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். If we can change something, it is okay. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மாற்றும் பொழுது அது சரியாக காணப்படும். The change in the situation we are aspiring for, as in this pandemic, we just think about when this pandemic gets over. இந்த கடினமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இந்த சூழ்நிலை மாறும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படுகிறோம். But we can see today morning, we can change something in our lifestyle. இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை மாற்ற வேண்டும். The life is tough, and that is the truth as we see. நம்முடைய வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உண்மையை நாம் பார்க்க முடிகிறது. But one thing I want to tell you, remember who is Jesus. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நினைத்து பாருங்கள், இயேசு யாராக இருக்கிறார். We are the children of the King, seated at the right hand of Father God. நாம் தேவாதி தேவனுடைய, ராஜாதி ராஜாவுடைய புத்திரராக அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். Yes, Jesus is seated at the right side of our Father God. பிதாவின் வலது பார்சத்திலே ஆண்டவராக இயேசு அமர்ந்திருக்கிறார். Spiritual, the presence of God is moving right now in every home today morning, that you are not alone. Jesus is with you and he is pleading for you. இந்த காலை வேளையிலே இல்லத்திலே அமர்ந்திருக்கிற உங்களிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். Though Jesus physically is not here, we can't see the physical appearance, but the dwelling of the Holy Spirit will take wonders in our life in these days. அவர் சரீர பிரகாரமாக நாம் காண முடியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி மகிமையான காரியங்களை செய்வார். We can have an access
over him. We could see, we have access to him and say, oh my God and my Lord. அவரினுடைய தேவன், அவரினுடைய ராஜாதி ராஜா என்கிறதான ஒரு பதவியை, ஒரு அந்தஸ்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். There is no name other than Jesus. இயேசுவை விட வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. We just claim the victory in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். This name of Jesus changes the history. இயேசுவின் நாமம் சரித்திரத்தை மாற்றுகிறது. It changes the name of Jesus, change, the present situation. இயேசுவின் நாமம் இப்பொழுது இருக்கிறதான இந்த தற்காலிகமான சூழ்நிலைகளை மாற்றுகிறது. The name of Jesus change the situation and this medical science. இயேசுவின் நாமம் இப்பொழுது சூழ்நிலையும் இப்படிப்பட்ட மருத்துவ சூழ்நிலையும் மாற்ற போதுமானதாக இருக்கிறது. When people they are going for what type of medicine or what type of medical treatment we are supposed to give for this, and they go for a research as when we all expect when the vaccine is going to come. மருத்துவர்கள் இப்படிப்பட்டதான இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே எந்த மருந்துகளை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட மருந்து இந்த நோய்க்கு பிரோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. When Jesus changes history, ஆண்டவராகிய இயேசு சரித்திரத்தை மாற்றும் பொழுது, God, we should expect when God change one person. ஆனால் இங்கே ஒரு நபரை ஆண்டவராகிய இயேசு எப்படி மாற்றினார் என்று பார்க்க முடிகிறது. Here we could see God change, Jesus change one person, a lame man. இங்கே ஆண்டவராகிய இயேசு நடக்க முடியாத ஒரு சப்பானியை அவர் முற்றிலும் மறுரூபமாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். Jesus changed the lame man, got a transformation, and he is emerged as a testimony for the people. ஆண்டவராகிய இயேசு நடக்க முடியாத சப்பானியை அவர் மறுரூபமாக்கி மற்ற ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு சாட்சியாக மறுரூபப்படுத்துகிறார். He is going to be the catalyst. He is going to be the instrument for the whole transformation of the society. அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சமுதாயத்திற்கு மாபெரும் சாட்சியாக, மாபெரும் பிரதிபலிப்பாக அவர் மாறுகிறதை பார்க்கிறோம். It led to the growth of the churches at that time. அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அவரை கர்த்தர் சாட்சியாக மாற்றினார். He was a separator, catalyst, supporter, catalyst for the growth at that time. அவர் இப்படியாக சரியாக அவரால் செய்யக்கூடாதபடி தனிமைப்படுத்தப்பட்டவராக இருந்தவர். Let us analyze the extent of the transformation that has happened there at that particular point of time. அப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டான வேளையிலே அங்கே அவர் மறுரூபப்படுத்துவதற்காக அவருடைய வாழ்க்கையிலே போனதான சூழ்நிலைகளை நாம் சற்று பார்க்க வேண்டும். Let us see the mighty power of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையினுடைய அபிஷேகத்தை பார்க்க வேண்டும். Let us go for the change right now in our life. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். Let the old and the self go out from you, a new man in Jesus Christ. Christ-centered life. Let us emerge and transform this world. நம்முடைய சுயம் முற்றிலுமாக நீங்கி போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை முன்வைக்கிற, கிறிஸ்துவை மையமாய் வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். When we read the verse 1 of chapter 3, Peter and John went up together to the temple at the hour of prayer, the 9th hour. இங்கே 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். An amazing transformation has happened at that particular time, 3 in the afternoon, the time of prayer. மதியம் 3 மணி அளவிலே அவர்கள் ஜெபிக்கும்படியாக அவர்கள் போகிறார்கள். This is a time that God wants to do a great transformation in your life if you are in the difficult situation. நீங்கள் கடினமான சூழ்நிலைகளிலே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட ஜெப வேளைகளிலே அவர் மறுரூபப்படுத்துகிறவராய் இருக்கிறார். You could spend some time
in the presence of time. Don't run away with the problem. You face a situation, face your problem, face your difficult situation with amazing presence of God in prayer. பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம், பிரச்சனைகளை கண்டு ஓடிவிட வேண்டாம். பிரச்சனைகளின் நடுவிலும் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். Jesus fellowship with God is a need of the hour. அங்கே ஆண்டவராகிய இயேசு பிதாவோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம், ஒரு ஜெப நேரமாய் இருந்தது. Courage and wisdom. அங்கே அவர் தைரியத்தோடும் ஞானத்தோடும் அவர் செயல்படுகிறார். We have strength in the house of God. தேவனுடைய இல்லத்திலே நமக்கு அவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். In the house of God, he is a fortress, the refuge, and no fear at all. தேவனுடைய இல்லத்திலே பயம் இல்லை. அவர் நமக்கு நம்பிக்கையும் நங்கூரமும் அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார். What may happen? நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும் பரவாயில்லை. One mystery I want to tell you as a man of God. தேவனுடைய மனுஷனாகிய நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். You are in the safe hand of God. நீங்கள் தேவனுடைய கரத்திலே பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். You are drawn in his palms. நீங்கள் அவருடைய கையிலே வரையப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. Verse 2 says, வசனம் 2 சொல்லுகிறது, a certain man from his mother's womb was carried, whom they laid daily at the gateful temple which is called Beautiful. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். See this lame man. It is written there in the word of God, crippled in the birth, from the birth. இந்த இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த சப்பானியான இந்த மனுஷன் பிறந்ததிலிருந்தே அவன் சப்பானியாக நடக்க முடியாதவனாய் இருந்தவன். No man will say that he will ever walk like an ordinary person. ஒருவரும் சொல்ல முடியாது இந்த நபர் மற்றவர்களைப் போல நடப்பார் என்று யாராலும் கூற முடியாது. Never the people saw him standing and walking. இந்த நபர் எழும்பி நடந்ததை எந்த ஒரு மனிதர்களும் பார்த்ததில்லை. Never stood up in his life. அவன் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் அவன் எழுந்திருக்கவில்லை. Everything is bound like a chain. It is stagnant, it is not moving, it is in one place, no change. There my Jesus wants a transformation. இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு செயினை போல கட்டப்பட்டவராய், அடைக்கப்பட்டவராய், எழும்ப கூடாதவராய், அவர் முடமாக்கப்பட்டவராய் இருக்கும் பொழுது அங்கே இயேசு வந்து எல்லாவற்றையும் மாற்றுகிறார். Praise the Lord. Hallelujah. 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 He could not walk and play like us. He could not walk and play like us. அவர் நம்மை போல எழுந்து அவர் விளையாட முடியாது. He can only, people they should carry him in the shoulders, and they had to take it to the entrance gate of the church Beautiful. அந்த நபரை அவர்கள் சுமந்து கொண்டுதான் வர முடியும். அவர்கள் சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தின் அலங்கார வாசலிலே கொண்டு வைப்பார்கள். I mean, he was isolated like us once upon a time. அவர் இப்பொழுது நாம் இருக்கிறது போல ஒரு காலத்திலே அவர் தனிமைப்பட்டவராய் இருந்தார். He was isolated. அவர் தனிமைப்படுத்தப்பட்டவராய் இருந்தார். He was left behind. அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார். He was neglected. அவர் எல்லாராலும் அவமதிக்கப்பட்டவராய் He இருந்தார். was rejected. அவர் எல்லாராலும் தள்ளப்பட்டவராய் இருந்தார். There the power of God is working. அங்கே தேவ வல்லமை கிரியை செய்கிறது. Hallelujah. 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 There is mercy for God's people at all times. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை எல்லா காலங்களும் உண்டு. When you read 3 to 5, 3 முதல் 5 நாம் வாசிக்கும் போது, Peter and John, this man of God, they were walking for prayer and they saw this lame man. பேதுரும் யோவானும் அங்கே தேவாலயத்திற்கு வரும் பொழுது அந்த சப்பானியான அந்த மனிதனை அவர்கள் பார்க்கிறார்கள். Peter said to the lame man, look at us. பேதுரு அந்த சப்பானியை பார்த்து சொல்கிறார், என்னை நோக்கி பார். Jesus is there
to go for a transformation in your personal affairs. ஆண்டவராக இயேசு இருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்காக. I could see many men of God, believers, all they are depressed. I could get many phone calls, many mails that they are not well, they are rejected, isolated and left. They feel like that they are left behind and they have depression in their lives. அநேக நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் தங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக புறக்கணிக்கப்பட்டவராக, அவமதிக்கப்பட்டவராக, தள்ளப்பட்டவராக நாம் காணப்படலாம். But one thing, you came to the entrance gate of the temple, beautiful. ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாகிய அலங்கார வாசலிலே வந்திருக்கிறீர்கள். Came to the church to see God's amazing grace. சபைக்கு வந்து ஆண்டவராக இயேசுவின் அதிசயமான காரியங்களை பார்க்க வந்தீர்கள். The wonder working power of God is moving today morning in your home. Oh, I could see that some of the families struggling, God is relieving today morning. Oh, let's give a clap offering to Allah. ஆமென். அநேக குடும்பங்களில் இருக்கிறதான போராட்டங்களின் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் ஒரு சில காரியங்களை செய்து உங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் காணப்படுகிறார். So maybe society not accepting you. ஒரு நேரத்தில் நீங்கள் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். People may not accept you. ஜனங்கள் ஒருவேளை உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். They avoid you. They avoid you. அவர்கள் உங்களை அவமதிக்கலாம். I may not accepting this physical disability. அவர்கள் உங்கள் சரீர பிரகாரமான சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். But you have the mercy and the grace of God. ஆனால் உங்களுக்கு தேவனுடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் உண்டு. When you read, I may go further. He stared at him. அவன் உற்று பார்க்கிறான். But this lame man, he didn't go for a transformation maybe at that time, but he was going for money. அவன் அந்த நேரத்திலே அவன் சுகத்தையோ அல்லது ஒரு மறுரூபத்தை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவன் எதிர்பார்த்தது எல்லாம் பணம் கிடைக்கும் என்று சொல்லி. But he was seeing the transformation of the society through this lame man. ஆனால் இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள மறுரூபத்தை அவன் சமுதாயத்தின் ஊடாக அவன் பார்க்கிறான். God's plan is different from your plan. கர்த்தருடைய திட்டம் நம்முடைய திட்டத்தை காட்டிலும் வித்தியாசமாய் இருக்கிறது. When man look at your face, God is looking at your heart. மனிதன் உன் முகத்தை பார்க்கலாம், ஆனால் தேவன் உன் உள்ளத்தை பார்க்கிறார். He is not avoiding this lame man. அவர் இந்த நபரை அவர் தள்ளவில்லை. Many people they avoid and reject these people, but there I could see that he needs a transformation. Not only Peter and John, Jesus, God wants a transformation there, and he could see that he stared at him. அநேக நபர்கள் அவனை தள்ளினார்கள், புறந்தள்ளினார்கள். ஆனாலும் இந்த பேதுருவும் யோவானும் மாத்திரம் அவன் சுகம் பெற வேண்டும் என்று விருப்பப்படவில்லை. ஆனால் இயேசுவும் கூட அவன் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டார். Peter looked at him and he was not avoiding him, not ignoring him. அங்கே பேதுருவும் யோவானும் அவர்கள் தள்ளி போகவில்லை. Because Jesus wants a transformation of the people there in the churches and the growth of the churches through this lame man. இந்த நபர் மூலமாக சபை வளரவும், இந்த நபர் மூலமாக சபை மறுரூபப்படுவதற்காக ஆண்டவராகிய இயேசு இந்த நபரை அவர் பயன்படுத்துகிறார். When the lame man was asking, "Oh, give me the money," but Peter stared at him and said, "I have no gold and silver. In the name of Jesus, arise and walk." அந்த நபரை பார்த்து அந்த நபர் கேட்கிறான். அந்த நபரிடத்திலே பேதுரு சொல்லுகிறான், என்னிடத்திலே வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லுகிறான். The word of God is a powerful weapon. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ள ஆயுதம். Hebrew 4:12 says, எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, the double-edged sword, it pierces into the body, mind and soul. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது. Oh, which is stagnant, not moving. When you say that utter the word of Jesus, it will move. ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை வரும் பொழுது அது மாறும்.
it will when you utter the name of Jesus. நீங்கள் இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது, If you have faith in Jesus, இயேசுவுக்குள்ளே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது, you have faith like a mustard seed. கடுகு விதை அளவுள்ள விசுவாசம் உங்களுக்கு இருக்குமேயானால், நீங்கள் விசுவாசத்தோட இந்த மலையை பார்த்து நீ கடலிலே விழு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். Hallelujah. Hallelujah. Nothing is impossible in the presence of God if you go for a transformation. நீங்கள் மறுரூபப்படுவதற்கு ஆயத்தமாக இருந்தால் ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. My people, as they come here for the supplication, God is going to answer and He is going for a transformation in your lives. என்னுடைய ஜனங்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எவைகளை அவர்கள் கேட்டாலும் ஆண்டவர் அதை செய்யவும் அவர்களை மறுரூபப்படுத்தி அவர்களை மாற்றவும் தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். We could see Peter had compassion on this lame man. ஆண்டவராக இயேசுவும் பேதுருவும் அந்த சப்பானியின் மேலே கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். All the people at that time, when the growth of the church history, when we see the church history, they sold their land property and gone after the church. அவர்கள் இப்படியாக அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஜனங்கள் இப்படியாக ஆலயத்திலே அவர்கள் போய் அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர்கள் வருவார்கள். Peter, having the mind of Jesus Christ, பேதுருவுக்கு இயேசுவின் சிந்தை உண்டாயிருந்தது. he helped this lame man. அந்த பேதுரு இந்த சப்பானிக்கு உதவி செய்கிறார். Peter knew that Jesus only can do this transformation, a great change in the society through the lame man. இந்த நபர் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு இந்த சபைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இயேசுவால் மாத்திரம்தான் செய்யக்கூடும் என்பதை பேதுரு நன்கு அறிந்திருந்தார். Name of Jesus, the indwelling of the power of the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் நமக்குள்ளே தங்கியிருக்கிற பரிசுத்தாவின் வல்லமை, The mighty awesome presence of Jesus, it was working through Peter. கர்த்தருடைய மகிமையுள்ள வல்லமையின் அபிஷேகம் பேதுருவின் மூலமாக அவனுக்குள் செல்கிறது. Peter was having influence of John, Mark, and Jesus taught to have faith in God. அவர்கள் இப்படியாக விசுவாசத்தையும் அபிஷேகத்தையும் அவர்கள் அங்கே சொல்கிறதை பார்க்க முடிகிறது. When you go for chapter 4 of Mark the gospel, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, when you read verse 35 வசனம், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். Praise God. Hallelujah. Wind and wave obey Jesus. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. Hallelujah. Hallelujah. There was a big question when they saw Jesus was sleeping in the stern. The disciples, they were fearful, and they got afraid, and they thought that they are perishing. ஆண்டவராகிய இயேசு படகில் அவர் நித்திரையாய் இருக்கும் பொழுது சீஷர்கள் பயந்தார்கள். சீஷர்கள் நினைத்தார்கள் நாம் அழிந்து போய் விடுவோம் என்று நினைத்தார்கள். When you read verse 38, you could see that Jesus was in the stern. அங்கே ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் எழுப்புகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. He was in the stern, but he was asleep on a pillow. ஆண்டவராகிய இயேசு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து அவர் நித்திரையாயிருந்தார். They awoke him and said to him, Teacher, do you not care what we are perishing? அவர்கள் அவரை நோக்கி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். This statement is very ridiculous. This statement is ridiculous. இந்த கேள்வியானது மிகவும் ஒரு பரிதாபமாக அல்லது கேலியாக இருக்கலாம். Teacher, he is a creator. He knew everything. He never sleep or no slumber. But disciples asking this question, oh, why Jesus? You are sitting in the main part of the boat, and such a wave, oh, such a wind is going on. Why you are sleeping? Don't you know that we are perishing? ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆனால் சீஷர்கள் நினைத்தார்கள் அவர் ஏன் இப்படி முக்கியமான படகிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே அவர் இருந்த பொழுதும் அவர் ஏன் தூங்குகிறார் என்று சொல்லி சீஷர்கள் நினைத்தார்கள்.
And Jesus asking a special question to these people. அங்கே இயேசு அவரிடத்திலே ஒரு விசேஷமான ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். Do you still have no faith? உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லையா என்று கேட்கிறார். And Jesus said, peace, be still. இறையாதே, அமைதலாயிரு என்று இயேசு சொல்கிறார். Today morning, when you fearing and running away, you don't know what to do. You are broken. Your family being chained, depressed. God is speaking, peace, be still. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே, கஷ்டத்திலே, நெருக்கத்திலே, போராட்டத்திலே, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். That is powerful working of the name of Jesus in your lives. ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா இருக்கும். Praise the Lord. Hallelujah. The book of Acts chapter 4 verse 12 says, 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, every knee shall bow before you. அவருக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும். Amen. You should have the mind of Jesus Christ. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பலனடைந்து நில்லுங்கள். In the book of Philippians chapter 2 verses 10 and 11, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். Yes, let us read in Tamil. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10 and 11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Praise the Lord. Hallelujah. 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 The word of verse say from 7 says, but made himself of no reputation, taking the form of a bond servant and coming in the likeness of men. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். He humbled himself and became obedient to the point of death. அவர் தம்மை தாமே அவர் தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். Therefore God also has highly exalted him and given him the name which is above every name. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்தார். That the word of God says that the name of Jesus, every knee should bow, of those in heaven and of those on earth and one of those under the earth. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், and that every tongue should confess that Jesus Christ is the Lord to the glory of God the Father. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். First time this lame man never gone to the temple. Now after the transformation he had gone, amen, to the temple, jumping and praising God, sitting in God's presence. இந்த நபர் இதற்கு முன்பாக தேவாலயத்திற்கு சென்றதில்லை. ஆனால் இப்பொழுது அவன் நடந்து எழுந்து குதித்து உற்சாகத்தோடு அவர் தேவாலயத்துக்குள்ளே அவர் மகிழ்ச்சியோடு செல்கிறார். He got a change, he got a transformation and never done before, coming, amen, in the mighty presence of Jesus. அவருக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டானது, அவருக்குள்ளே ஒரு மறுரூபம் நடந்தது. அவர் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக ஆனந்தமாக அவரால் வர முடிந்தது. Attitude of our heart matters. நம்முடைய இருதயத்தின் மாற்றங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. Forgiveness of sins. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட We வேண்டும். have a very good hope in Jesus. நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறது. Let us come closer to him. நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் நெருக்கமாய் Let வருவோம். us see the extent of the relationship
with Jesus. நாம் இயேசுவோடு கூட உள்ளதான அந்த ஐக்கியத்திலே நம்மை நாம் பலன் கொள்ளுவோம். Constant communication. தேவனோடு கூட தொடர்ந்து நாம் அவரிடத்திலே பேசுவோம். Don't miss this opportunity. ஒருபோதும் இந்த வாய்ப்பை நீங்கள் இழந்து போக வேண்டாம். Have a deep relationship with God. அவரோடு கூட நெருக்கமான ஒரு ஐக்கியத்திற்குள்ளே கடந்து வருவோம். It is not the pastor who is taking control. It is not the believer taking control of you. God is taking control of you. விசுவாசிகளா, உங்களை போதகர் பார்க்கிறது அல்ல, தேவன் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். He is having a deep relation with you. அவர் உங்களோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். Oh, let us call his name today. Let us call his name Jesus today. நாம் யாவரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம், கூப்பிடுவோம். When you read John 14, யோவான் 14ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது the first verse reads like this. முதல் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. Let not your heart be troubled. You believe in God, believe also in me. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். In my Father's house are many mansions. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am there, you may be also. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். Oh, Jesus said, oh, I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me. இயேசு சொல்கிறார், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார். Whatever may be the situation, இந்த வாழ்க்கையில் என்ன எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, Jesus going for our transformation. ஆண்டவராக இயேசு நம்மை மறுரூபப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். Let us change our attitude. நம்முடைய செயல்பாடுகளையும் சிந்தனையின் செயல்பாடுகளை Let மாற்றுங்கள். us change our behavior. நம்முடைய செயல்பாட்டை மாற்றுங்கள். Let us have a character. நம்முடைய நல்ல குணாதிசயங்களை உடையவர்களாய் இருப்போம். Let us have a character of a godly man. தேவனுடைய சுபாவங்களை உடையவர்களாய் காணப்படுவோம். Let us be a magnet to attract the man of God to Jesus. நாம் மற்றவர்களை தேவனுடைய பார்வத்தில் கொண்டு வருகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். Don't be fearful. நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். Jesus already suffered in the cross. ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் நமக்காக பாடுபட்டார். He is a risen God. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். The power of resurrection still is living. ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. Yesterday, today, forever. He is a unchanging God. அவருடைய வல்லமை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். We are going to see Jesus face to face. ஆண்டவராகிய இயேசுவை நாம் முகமுகமாய் பார்க்க போகிறோம். He is going to prepare a room for you and me. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is the way, truth and life. அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். No other way. நமக்கு எந்த வேறு வழியும் இல்லை. This is the golden way. இது தேவனுடைய வழியாய் இருக்கிறது. There is a heaven for you. உங்களுக்கு ஒரு பரலோகம் உண்டு. Your name is written in the book of heaven. உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. May God bless you. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் மீண்டும் உடைய பாதத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே, பாஸ்டர் ராய் அவர்கள் மூலமாக அப்பா, நீர் எங்களுடைய வசனத்தை எங்களோடு கூட இந்த காலை வேளையில் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வசனம் வல்லமையுள்ளது. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு நோக்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்படி அந்த சப்பானி ஆண்டவரே நடக்க முடியாத சூழ்நிலையிலே, பலராலும் தள்ளப்பட்டதான சூழ்நிலையிலே, பலராலும் கைவிடப்பட்டதான சூழ்நிலையிலே
ஆண்டவரே பேதுருவையும் யோவானையும் பயன்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால உம்முடைய நாமத்தினால அவன் நடந்து அநேகருக்கு ஒரு மறுரூபத்தையும் ஒரு சாட்சியும் ஆண்டவரே மாற்றினதை ஆண்டவரே நாங்கள் வசனத்தை கேட்டோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் பயமான நேரங்களிலும் ஆண்டவரை தள்ளப்பட்ட நேரங்களிலும் இறுக்கமான நேரங்களிலும் கர்த்தாவே உம்முடைய வசனம் எங்களை தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தையை கொண்டு ஆண்டவரை எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வசனத்தின் பலனை பிடித்து கொண்டு உம்முடைய வார்த்தையின் வல்லமையிலே உறுதியாய் நடந்து கொள்ள விசுவாசத்தை காத்து கர்த்தாவே பலத்தினால ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தின் வல்லமையை நாங்கள் புரிந்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் பலத்தை நாங்கள் அறிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை எப்பொழுதும் நாங்கள் உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில் இயேசுவை மையப்படுத்தி வாழ ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பேச நம்முடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். கேட்ட இந்த வார்த்தையின்படி எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இல்லங்களிலே காணப்படுகிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக மீண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்ததான வெளியேற பெரிய தாசனையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாக நாங்கள் ஆண்டவரே மறுபடியும் கூடி வருகிற வரையிலும் தெய்வ பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் தாமே தொடர்ந்து எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் மீண்டும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.